பங்கேற்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எம் பங்கு தந்தை கட்டளர் அவர்களுக்கும் பங்கு பேரவையினருக்கும் கன்னியர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், குடும்ப சுமைகளை பெரிதும் சுமப்பது பெண்களா ஆண்களா? இதில் என்ன சந்தேகம்? ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லும் பெண்களை ஒரு சுமைதாங்கி என்று சொல்லலாம். 10 மாதம் தன் குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாள், பின்பு காலமெல்லாம் தன் குடும்பத்தையே சுமக்கிறாள். எங்கிருந்தோ வந்து இனம் தெரியாத ஒருவரை மணந்து தம் பெற்றோரை பிரிந்து பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்து அதையே தன் குடும்பமாக ஏற்று தன்னையே தியாகம் செய்பவர்கள் பெண்கள் தானே. எந்த ஆணாவது தன் திருமணத்திற்கு பிறகு தன் பெற்றோரை விட்டுவிட்டு மாமியார் வீட்டில் போய் குடியிருக்கிறாங்களா? இல்லையே நண்பர்களே. ஒரு பெண்ணானவள் திருமணமாகி தன் கணவர் வீட்டுக்கு வருகிறாள். வந்தவுடன் அவளுக்கு சிறப்பான வரவேற்பு காத்திருக்கிறது. முதலில் அவளுக்கு வருகை பாடல் பாடப்படுகிறது. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குலம் இருக்கும் குடமகளே வா வா. அன்னைக்கு பாடின பாட்டு அதுதான் தெளிவா இருக்கு. வாசல் திறந்து வைப்போம் வா வா. அடுத்து அவர் வீட்டுக்குள் காலடி வைத்தவுடனே மாமியார் தங்க வளையலோடு காத்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? வளையல் வளைந்திருப்பது போல அந்த பெண்ணானவள் அந்த குடும்பத்தில் உள்ள வளைவு சுழிவுகளுக்கு நெகிழ்த்து கொடுத்து அந்த குடும்பத்தின் சுமைகளை சுமந்து அந்த குடும்பத்தை தங்கம் போல் நிலைக்க செய்ய போகிறாள் என்பதற்காக. அடுத்து அவளை குத்து விளக்கு என்று சொல்கிறார்கள். விளக்கானது ஒளியினை கொடுத்து அந்த வீட்டையே பிரகாசமாக்குகிறது. அதுபோல பெண்ணானவள் தம் அன்பாலும் பாசத்தாலும் விட்டு கொடுத்தலாலும் இறை பக்தியாலும் அந்த குடும்பத்தையே ஒரு கோவிலாக மாற்றப் போகிறாள் என்பதற்காக. நடுவரவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம். அந்த அம்மா நல்ல பக்திமான். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் நல்ல குடிகாரன். அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகளின் மனமாற்றத்திற்காக இறைவனிடம் மன்றாடுவார்கள். சரி, நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா அவன் நல்லா திருட்டி விடுவான் என்று சொல்லி திருமணம் செய்து வைத்தார்கள். அங்கு வந்திருக்கும் பெண்ணும் சிறந்த பக்திமான். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு தவறாது செல்வாள். நக்கரத்தை ஆண்டவர் முன் மண்டியிட்டு அடுத்து புலம்பி தன்னுடைய கணவரின் மனமாற்றத்திற்காக வேண்டுவாள். அவர்கள் இருவருடைய ஜபத்தாலும் அன்பாலும் அவன் விரைவிலேயே குடிப்பழக்கத்தை மறந்து ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டான். ஆண்களால் பெண்களின் துணையின் கீழ் வாழவே முடியாது. கடவுள் முதலில் ஆதாமை படைத்தார். அவனால் தனித்து வாழ முடியாது. அவனை இயக்க அங்கு ஒரு பெண் தேவை என்று அங்கு ஏவாளை படைக்கிறான். பெண்ணானவள் ஒரு சில தினங்கள் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தால் போதும். இங்கிருந்து போதுக்கு மேல போதும். ஏமா, நீ எப்போ வருவ? நீ இல்லாம எனக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நீ இல்லாத வீடு ஒரு பாலைவனமாகவே இருக்குது. உடனே அவள் அங்கிருந்து புறப்பட்டு ஓடோடி வருவாள். இங்கு வந்து பார்த்தால் அந்த வீடை குப்பை குளமாக காட்சி அளிக்கும். அந்த வீட்டை சுத்தம் செய்வதற்கு 2 நாட்கள் ஆகும். பாருங்கள், பெண்கள் இல்லாத வீட்டின் நிலைமையை. அடுத்து பெண்கள் தான் விருந்தோம்பலில் தலை சிறந்தவர்கள். நான் ஒரு நாள் என் தோழியின் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போயிருந்த நேரம் அவளுக்கு காய்ச்சல். அவளுக்கு எழுந்து எதுவுமே செய்ய முடியல.
உடனே தன்னுடைய கணவரை கூப்பிட்டார். ஏங்க, இங்க கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் காத்து கொண்டாங்க. அவரும் போய் காப்பி மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்தார். என்ன கடிக்க என்ன இருக்கு? வேகமா போனார். அவர் போன வேகத்தை பார்த்தா ஏதோ 10 பைசா ஏதோ வாங்க போறாரு போல. இன்னைக்கு நமக்கு நல்ல கொண்டாட்டம் தான் நீங்க நினைச்சுட்டு. ஆனா அவர் போன வேகத்திலேயே ஒரு நாய் பிடிச்சு போட்டாரு. பார்த்தீங்களா, ஆண்களின் விருப்பங்களை இறுதியான உத்தினை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆணானவன் கடவுளிடம் போய், கடவுளே, இந்த சுமையை என்னால் சுமக்க முடியல, என்னை ஒரு பெண்ணாக மாற்றிவிடும் என்று சொன்னான். எப்ப நீ நல்லா யோசித்து சொல்லு, பெண்ணா மாறின பிறகு திரும்ப ஆணாக மாறுவது கஷ்டம், பார்த்துக்க. இல்ல கடவுளே, நான் நல்லா யோசித்து தான் இருக்கேன், இது என்னை ஒரு பெண்ணாக மாற்றிவிடும் என்று சொன்னான். உடனே கடவுள் அவனை ஒரு பெண்ணாக மாற்றி விட்டார். ஒரு சில மாதங்கள் கழித்தது. திரும்பவும் அவன் கடவுளிடம் ஓடி வந்தான். கடவுளே, அந்த சுமையால் பரவாயில்ல, இந்த சுமையை என்னால சுமக்கவே முடியல, அதனால திரும்பவும் என்னை ஒரு ஆணாகவே மாற்றி விடணும். அப்ப கடவுள் சொன்னாரா, அப்பா, இது உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்ல, கொஞ்சம் கால தாமதமாகும், குறைஞ்சது 10 மாசமாவது ஆகும். ஏன்னா நீ இப்போ கற்பமா இருக்கா என்று சொன்னார். நடுவர்களே, பெண்கள் சுமக்கும் சுமையை ஆண்களால் சுமக்க முடியாது. பெண்கள் தன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் தன் இதயத்தில் பதித்து வைத்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு வருபவள். சுமைகளை, குடும்ப சுமைகளை சுமக்க அன்பு, தியாகம், பொறுமை, விட்டுக் கொடுத்தல், இறைபக்தி போன்ற உயரிய பண்புகள் தேவை. இத்தகைய பண்புகள் எல்லாம் பெண்களிடம்தான் அதிகம் காணப்படுகிறது. எனவே குடும்ப சுமைகளை அதிகம் சுமப்பது பெண்களே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நல்ல தீர்ப்பதை வழங்குவீர்கள் என்று நன்றி. குடும்ப சுமைகளை சுமப்பது பெண்கள்தான் என்று வாதிட்ட சகோதரி லீலா அவர்கள் முன்பின் தெரியாத ஒரு இடத்தில், முன்பின் தெரியாத ஒரு ஆளோடு வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள். பல்வேறு சுமைகளை சந்திக்கின்றார்கள். வரும்போது வளையல் போடுகிறார்கள். அருமையான பாடல் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இடையில் எல்லாம் வேறு விதமான ராகங்களில் பாடப்படுகின்ற சூழ்நிலை வரும்போதும் அந்த பெண்கள் சுமையை தங்கள் மீது ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடருகிறார்கள். ஆகவே குடும்ப சுமையை சுமப்பது பெண்கள் தான் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். பெண்கள் சுமை தாங்கிகள், குழந்தையை 10 மாதம் சுமப்பவர்கள் என்று கூறினார்கள். பெண்கள் குழந்தையை சுமப்பது என்பது இயற்கை அவர்களுக்கு கொடுத்த வரம், கடவுள் அவர்களுக்கு கொடுத்த கொடை. 10 மாதம் கருவறையில் குழந்தையை சுமப்பவள் தாய் என்றால், வாழ்நாள் முழுவதும் குழந்தையை நெஞ்சில் சுமப்பவர்கள் தந்தை. தன் குழந்தை தன் அரவணைப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தையை இடுப்பில் சுமப்பவள் தாய் என்றால், தான் பார்க்காத இந்த உலகத்தை தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் தோளில் சுமப்பவள் தந்தை. உலகத்திலே விலை கொடுத்து எவராலும் வாங்க முடியாத விலை மதிப்பற்ற சிம்மாசனம் தந்தையின் தோள்கள். அடுத்ததாக கூறி சென்றார்கள், குடும்பத்தை, குழந்தையை மட்டுமல்ல குடும்பத்தையும் சுமப்பவர்கள் பெண்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, பிறந்த வீட்டில் இளவரசியாக வலம் வரச் செய்பவர்கள் தந்தை. புகுந்த வீட்டில் அதே இளவரசியை மகாராணியாக மாற்றுபவர்கள் கணவன். அதனால் தான் தன்னுடைய மனைவி எந்த சுமையையும் சுமக்க கூடாது என்பதற்காக ஷாப்பிங் சென்றாலும் அனைத்து ஷாப்பிங் பேக்குகளையும் அவர்களே சுமந்து கொண்டு தன்னுடைய
மனைவி ஒரு ஸ்டைலாக ஒரு ஹேண்ட்பேக்கோடு வலம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆண்கள். அது மட்டுமா, கல்யாண வீடு என்றாலும் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தன்னுடைய மனைவி பட்டு சேலை குலையாமல் மேக்கப் கலையாமல் மகாராணியாக வலம் வர வேண்டும் என்று குழந்தைகள் அனைவரையும் தூக்கி செல்பவர்கள் ஆண்கள். இன்று பெண்களும் வேலை செய்கின்ற இந்த காலகட்டத்தில் வீட்டு வேலைகளும் ஆண்களால் பகிர்ந்து செய்யப்படுகின்றன. நான் காய் நறுக்குகிறேன் என்றால் நீ சமைக்க வேண்டும், நான் பெருக்குகிறேன் என்றால் நீ வீட்டை துடைக்க வேண்டும், நான் துணி துவைக்கிறேன் என்றால் நீ காய போட வேண்டும், நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு வீட்டு வேலைகள் அனைத்தும் பகிர்ந்து செய்யப்படுகின்றன. அது மட்டுமா நடுவர் அவர்களே, மிக்சியில் பிளேடு போயிட்டாலும் ஃபேன்ல கண்டென்சர் போயிட்டாலும் வீட்டில் எந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுனாலும் அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பவர்கள் ஆண்கள் மட்டுமே, பெண்கள் அல்ல. மட்டுமல்ல நடுவர் அவர்களே, கடைக்கு சென்று எந்த பொருட்கள் வாங்கினாலும் பெரும்பான்மையாக அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்கி வருபவர்கள் ஆண்களே. எனவே அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, கடந்த வாரம் இந்த கொடிமரத்து பக்கத்திலே ஒரு சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன சார் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, என் வீட்டுக்காரம்மா பிளவுஸ் தைக்க கொடுத்துருங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஏன் சார் இங்கே நிக்கிறீங்க? இல்ல, டெய்லர் கடைக்கு போனேன், 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சரி, 1/2 மணி நேரம் நான் இதுல நின்றுட்டு இருக்கிறேன். ஆம் நடுவர் அவர்களே, வீட்டினுடைய 75% வேலைகளை ஆண்கள் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது நடுவர் அவர்களே. மேலும் எதிரணியினுடைய சொன்னார்கள், புகுந்த வீட்டில் முதல் நாள் பெண்களுக்கு மணமகளுக்கு வளையல் அணிவிக்கிறார்களாம். ஏனென்றால் அவள் புகுந்த வீட்டின் சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய தான் வளைந்து கொடுப்பதற்காக வளையல் அணிவிக்கிறார்களாம். ஆம் நடுவர் அவர்களே, காலையில் திருமணமானவுடன் மாமியார் வீட்டுக்கு சென்ற மருமகனுக்கு தங்க செயின் அணிவிக்கிறார்கள். எது நடுவர் அவர்களே அதிகமாக வளைந்து கொடுக்கும்? தங்க செயினா வளையலா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. அடுத்ததாக கூறினார்கள், குத்துவிளக்கு ஏற்றி புகுந்த வீட்டை ஒளிரச் செய்பவர்கள் பெண்கள் என்று கூறினார்கள். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, டியூப் லைட்ல இருந்து சீரியல் லைட் வர வீட்டுல ஃபுல்லா மாட்டி வீட்டை பிரகாசிக்க செய்கிறவர்கள் ஆண்களா பெண்களா? யோசிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. அடுத்ததாக கூறினார்கள், குடிகாரனை மனம் திருப்பி அந்த வீட்டை ஆனந்த பூங்காற்றாக மாற்றுபவர்கள் பெண்கள் என்று கூறினார்கள். நடுவர் அவர்களே, எந்த ஒரு குடிகாரனும் தனக்காக ஒரு மனைவி, தனக்காக குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று நினைத்து அவனாக மாறாவிட்டால் அவனை திருத்தவும் முடியாது. எந்த பெண்ணாலும் அவனை திருத்தவும் முடியாது, அந்த வீட்டை ஆனந்த பூங்காற்றாக மாற்றவும் முடியாது நடுவர் அவர்களே. இதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, ஆண் பெண்கள் ஒரு சிறிய விஷயங்களையும், அது ஒரு சிறிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், அது நாத்தனார் வழியாக வந்ததாகவும் இருக்கலாம், மாமியார் வழியாக வந்ததாகவும் இருக்கலாம், ஏன் தன்னுடைய குழந்தை மூலமாக வந்ததாகவும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையும் பெரிதாக்கி பலூன் மாதிரி ஊதி ஊதி பெரிதாக்கி அதை பெரிய பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனையையும் தன்னுடைய கணவனை சுமக்க வைப்பவர்கள் பெண்கள் நடுவர் அவர்களே. ஆனால் நம்முடைய ஆண்கள் இருக்கிறார்களே, மலை போன்றவர்கள், மலை போன்று அசையாத நெஞ்சுடன் மனம் தளராமல் கடல் அலைகள் எவ்வாறு வந்து வந்து செல்கின்றதோ அதுபோல வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து வந்து செல்லும் என்று சொல்லி அனைத்து பிரச்சனைகளையும் அசால்ட்டாக எதிர்கொள்பவர்கள் ஆண்கள் நடுவர் அவர்களே. மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் ஃபில்டர் பண்ணாம எல்லாத்தையும் பேசுபவர்கள்
பெண்கள். ஆனால் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இதற்கு மிஞ்சியதெல்லாம் தீயவனிடமிருந்தே வருகிறது என்ற இயேசுவின் இறைவாக்குக்கு ஏற்ப தேவையான விஷயங்களை மட்டும் பேசுபவர்கள் ஆண்கள் நடுவர் அவர்களே. மட்டுமல்ல நடுவர் அவர்களே, தீக்குச்சியின் மீது கொண்ட அளவில்லாத காதலினால் உருகி உருகி கரையும் மெழுகுதிரி போல தன் மனைவி மீது கொண்ட காதலினாலும் தன்னுடைய குழந்தையின் மீது கொண்ட அன்பாலும் கரைந்து உருகுபவர்கள் ஆண்கள் நடுவர் அவர்களே. அதனால் அவர்கள் தொலை தூரத்திற்கு சென்றாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் புயலிலும் மழையிலும் பனியிலும் தன்னையே கரைத்து தன் குடும்ப சுமையை சுமப்பவர்கள் நடுவர் அவர்களே. ஆனால் தன் சுகத்திற்காக எதையும் அவர்கள் செய்வதில்லை. இதுதான் உண்மை நடுவர் அவர்களே. இன்று இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் 10 நாட்களுக்கு 10 புடவைகள் என்று எத்தனை பேர் வாங்கி இருப்பார்கள், எத்தனை பேர் அதை உடுத்திக் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இந்த கூட்டத்திலே தனக்காக ஒரு டிரெஸ் கூட எடுக்காத எத்தனை ஆண்கள் இங்கே உங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கத்தானே செய்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஆடம்பர செலவை தவிப்பவர்கள் ஆண்கள். ஆனால் அவசியமானதை அன்றி ஆடம்பரத்தை விரும்புவர்கள் பெண்கள். பெண்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடையவர்கள், அதிக பேராசைப்படுபவர்கள் ஆண்கள். பெண்கள் நடுவர்களே, அதாவது மேட்ரிமோனியல் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, எனக்கு அதிகம் படித்த ஆண் தேவை, ஒரே பையனாக இருக்க வேண்டும், சொந்த கார் இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், மட்டுமல்ல இஎம்ஐ இருக்கக்கூடாது, 27 வயதில் 2 லட்சம் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் ஆண்களுடைய எதிர்பார்ப்பு பட்டியல் என்னவாக இருக்கும் தெரியுமா? என்னை அன்பு செய்ய ஒரு பெண் தேவை. ஒரே லைன் நடுவர் அவர்களே. ஆனால் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் குரல் எனக்கு கேட்கிறது. அப்பொழுது நகை கேட்கின்றார்களே, அதுவும் மாப்பிள்ளை கேட்பதில்லை நடுவர்களே, அதையும் கேட்பது மாப்பிள்ளையினுடைய பெண் அம்மா, அதுவும் ஒரு பெண் நடுவர்களே. எனவேதான் குடும்பத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு அங்கு பெண்ணானவள் காரணமாக இருக்கின்றார். மேலும் பெண் நிலா போன்றவர்கள். நிலாவானது 15 நாள் ஒளி கொடுக்கின்றது, 15 நாள் மங்கலாக இருக்கின்றது. அதுபோல நிலா மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதுபோல குடும்பத்திற்கான முடிவுகளை எடுப்பதில் இந்த பெண்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் சூரியன் மாதிரி. இந்த சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், நிலையாக அசையாமல் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அதுபோல்தான் ஆண்களும் குடும்பத்திற்காக எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் அதை நிதானமாக தெளிவாக எடுத்து அதை பிரகாசித்துக் கொண்டே இருப்பவர்கள் ஆண்கள் நடுவர்களே. ஆண்கள் குடும்பத்தினுடைய வேர்கள் போன்றவர்கள். மரத்திற்கு வேர்கள் எவ்வாறு முக்கியமோ, வேர்கள் மரத்தை எவ்வாறு தாங்கி பிடிக்கின்றதோ, அதுபோல ஆண்களும் குடும்பம் என்ற மரத்தை தாங்கி பிடித்து அதன் சுமைகளை தாங்கி பிடித்து அதை வெற்றிகரமாக குடும்பத்தை வெற்றிகரமான வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்பவர்கள். முதுகெலும்பாக இருந்து அடித்தளமாக இருந்து குடும்பத்தை வெற்றி பாதையில் நடத்தி செல்பவர்கள் ஆண்களே. எனவே குடும்ப சுமைகளை சுமப்பதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஜெயா இந்த மாதிரி பெண்களை பற்றி ரொம்ப குறைத்து மதிப்பிட்டது போல் தெரிகிறது. நீங்க 10 மாசம் தான் சமைக்கிறீங்க, நாங்க வாழ்நாள் முழுவதும் சமைக்கிறோம். நீங்க ஒரு குடும்பத்தை சமைப்பீங்க, வேணா 4-5 சொந்தக்காரங்க சமைப்பீங்க, 2 குடும்பத்தையும் நாங்க சேர்த்துக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய சுமை பெரியது என்று சொல்லுகிறார்கள். சின்ன பிரச்சனையும் பெருசாக்கிடுவாங்க பெண்கள். ஆனால் பெரிய பிரச்சனையும் ஒண்ணுமே நடக்காதது போல ஆண்கள் அப்படியே அமைந்த மனதுடன் தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு செல்லுகின்றார்கள்.
பெண்கள் சந்திரன் போன்றவர்கள். பாதி நாள் ஒழுங்கால வெளிச்சம் இருக்காது, ஒரே அட்டமி அமாவாசை என்று வந்து விடும். ஆண்கள் சூரியன் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 6 மணி வரைக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு பிறகு இல்லாம போயிடுவாங்க. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ராத்திரி எங்க போச்சு? இப்ப சூரியனை காணுமே, அதனால இரவில் அந்த சூரியன் இல்லாமல் போயிடும், வேற இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆகவே பெருஞ்சுமைகளை ஆண்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய கருத்துக்களால் பெண்களை சிந்திக்க வைத்து விட்டார்கள். உங்களை விட, நம் பெண்களை விட ஆண்கள் பெருஞ்சுமையை குடும்பத்திற்காக தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிந்தனையை பல வாழ்க்கை அனுபவங்களால் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பதிலளிக்க திருமதி ஆன்ஸ்லினை அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிச்சு பெஞ்சா மலர், அசையாம நின்னா செலர், மீன் பிடிக்க வேணும் வல, பட்டி மஞ்சனாலே நம்ம நடுவர்தா தலை. ஆண்கள் வேலைக்கு போகிறாங்களாம், அந்த ஒன்னதான் செய்யறாங்க. வேலைக்கு போறாங்களாமா, அதை பெருசா சொன்னாங்க நம்ம ஜெய டீச்சர். ஆண்கள் வேலைக்கு போகலாம், எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனா அந்த சம்பாத்தியத்துல எத்தனை ரூபாயை கொண்டு வீட்டுல கொடுக்கறாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் முழுசா கொடுக்கறாங்க? இந்த ஆலோசனைல ஒரு ஓட்ட பையில போட்டுட்டு வராங்கன்னு சொல்லி கிளீன் போன அந்த மாதிரி ஆட்களா இருக்கலாம் பாரு. எத்தனை பேர் முழுசா கொண்டு கொடுக்கறாங்க? 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சா அதுல 50 ரூபாய் தானே சார் ஃபாதர் வீட்டுல வந்து கொடுக்கறாங்க. அந்த 50 ரூபாயிலையும் குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிக்கனமா செலவு பண்றாங்க இந்த பெண்கள். ஆண்கள் பனைமரம் மாதிரியா நடத்துறவர்களே? பனைமரம் பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு உயரமா இருக்கும். அது மாதிரி ஆண்கள் அவங்க எவ்வளவுதான் உயரத்தை போஸ்டிங்ல இருந்து சம்பாதிச்சாலும் அவங்களுடைய சம்பாத்தியம் தான் நம்ம குடும்பத்துக்கு தர்றாங்க தவிர, இந்த பனைமரம் வந்து எவ்வளவுதான் உயரமா இருந்தாலும் அது ஒருவர் கூட தங்குவதற்கு நிழல் தருவதில்லை நடுவரவர்களே. ஆனால் எங்கள் பெண்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஆலமரத்தை போன்றவர்கள். ஆலமரம் பறந்து விரிந்து அதனுடைய விருட்சத்தை யாராலும் கணக்கிட முடியாது. அதை போன்றவர்கள் தான் எங்கள் பெண்கள் நடுவரவர்களே. ஆலமரத்தில் பலவிதமான பறவைகள் தங்கும் சரணாலயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அனுசரித்து செல்லும் ஆணிவேராக இருப்பவர்கள் எங்கள் பெண்கள் தான். உள்ளதெல்லாம் இல்லவள் மானாக்கடை. இதற்கு பொருள் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு சிறந்த நற்குணங்கள் நிறைந்த பெண் இல்லத்தில் இல்லை என்றால் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அது வீண். இது ஒரு நற்குணம் உள்ள பெண் தன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது எந்தெல்லாம் செல்வங்கள் இல்லை என்றாலும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளே பெரிது. ஒருவர் கண் இல்லாம கூட வாழ்ந்துலாம் நடவர்களே. ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியாது. டீச்சர் சொன்னாங்க, வீட்டிற்கு அடித்தளம் ஆண்கள். வீடுகள் செங்கற்களால் கட்டப்படவில்லை, அது பெண்களால் கட்டப்பட்டுள்ளது. வீடுகள் தரையில் கட்டப்படவில்லை, பெண்களின் தலையில் கட்டப்பட்டுள்ளது. தாய் மொழி அறிந்தவன் தடுமாறுவதில்லை, தாயின் வழி தெரிந்தவன் தடம் மாறுவதில்லை என்று ஆணித்தனமாக கூறி குடும்ப சுமையை பெரிதும் சுமப்பது பெண்களே பெண்களே என கூறி என்னுடைய இருக்கையில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் தங்கள் தலைமையில் மீன்களை சுமந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். எவ்வளவு பொறுப்போடு தங்களுடைய தலைமையில் அழகாக அருமையாக ஒரு உண்மையை அவர்களை பதித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆண்கள் பனைமரத்தை போன்றவர்கள் என்று. நடுவர்களே, இந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்த நமக்கு பனைமரத்தின் நன்மையை பற்றி தெரியாமல் இருக்குமா? அவர்களுக்கு ஏதோ ஸ்ரீ பார்ன் அண்ட் பிராட் இன் அமெரிக்கா அப்படின்னு நினைக்கிறேன். பனைமரத்தின் நன்மையை பற்றி தெரியாமல் இருக்குமா? பனைமரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்தும் பயன் தரக்கூடியவை. பனைமரத்திலிருந்து ஒங்கு, பதநீர், பனங்கிழங்கு, கருப்பட்டி உணவுப் பொருட்கள் மட்டுமா? கூடை வைப்பதற்கும் கையில
தொட்டி செய்யறதுதான் உதவி. பணமரம் பட்டு போச்சு. பட்டு போக வச்சுட்டாங்க ஃபாதர், வச்சுட்டாங்க. எல்லாம் அவங்க செய்யறதுனால பட்டு போக வச்சுட்டாங்க ஃபாதர். கருணைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அவர்களுக்கு என்ன தெரியல, கொஞ்சம் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. இதுல இருந்தே உங்களுக்கு புரிகிறதா நடுவர் அவர்களே? A to Z add to ACK. எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த எதிரணியிலிருக்கு ஆண்களின் நன்மையை பற்றி கண்டிப்பாக புரிய மாட்டேங்கிறது. அதை கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. இது உண்மையிலேயே ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை. பெண்கள் ஆலமரத்தை போன்றவர்களாம். நடுவர் அவர்களே, நீங்கள் கூறியதை போன்று இந்த ஆலமரம் பறவைகள் வந்து தங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேற எதுக்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா வேற எதுக்கெல்லாம் பயன்படுகிறது நீங்களே கூறிவிடுவீர்கள். எதுக்கு? வெட்டி கதை பேச்சு பேசுவதற்கு. அது ஒரு பெண்களுக்காக தான் பயன்படுகிறது என்று ஒரு பதிலை கூறியவர் பெண்தான் நடுவர்களே. அவர்கள் நான் செப்பெரிய ஆள் அல்ல என்பதை பதித்துக் கொள்கிறேன். பெண்களை இல்லா என்று அழைக்கிறார்களாம். கணவர், வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன்னு ஆண்களை போட்டு பிடிச்சு மேய்ச்சி என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? அவர்களால் வீட்டை ஆளுபவர்கள் பெண்கள் கண்டிப்பாங்க. ஆண்களால் இதனோடு இருக்கும் அந்த ரிமோட்டை வச்சு ஒரு சேனலை கூட மாற்ற முடியும் நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு வீட்டை ஆளுகிறார்கள் இந்த பெண்கள். அப்புறம் சொன்னாங்க, அன்னை மரியாதையிடம் சிம்சன் சொன்னாங்க, உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் மூடிடும் என்று. அன்னை மரியாதை விட்டு சூசைப்பர் எங்கேயாவது தனித்து விட்டு சென்றானா? இல்லையே. எகிப்துக்கு போகும்போது கூட அன்னை மரியாதை பத்திரமா பாதுகாப்பா கழுத மேல ஏறி வச்சுக்கிட்டு அந்த கரடுமுரடான பாதையில நடந்து சென்றது யார் நடுவர்களே? சூசைப்பர் தானே சென்றாங்க. அது எவ்வளவு ஒரு சுமையாக கருதினார்கள்? இல்லையே. அடுத்ததாக கூறினார்கள், விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் பெண்களாம். இது எல்லாருக்கும் மனசுல கூட்டி இருக்கும். சொல்லும் போது கண்டிப்பா அனைத்து மனிதர்களுக்கும் கூட்டி இருக்கும். ஏன்னா கணவன் சைட்ல இருந்து யாராவது ரிலேஷன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு எனக்கு இவ்வளவு அரிசி போடணும்னு தெரியாது, இவ்வளவு சமைக்கணும்னு தெரியாது, இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அழகாச்சு கடன் சொல்லி வெள்ளமான பரவாயில்ல இங்க வாங்கி போந்துருவேன், ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கி வந்தது அழகாக என்ன செய்வார்கள் அப்படின்னா எங்களுடைய எதிரணியினர் விருந்தோம்பல் செய்வார்கள். முதலில் பேசிய லீலா என்று அழகாக சொன்னாங்க. பெண் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு வந்தவுடன் குற்றவிளக்கு என்று வீட்டை பிரகாசப்படுத்துகிறார்கள் என்று. ஆமா, அதுக்கப்புறம் வர காலத்துல அந்த கணவன்மார்கள் படும் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ அக்கம் பக்கத்து வீட்டுல யாரும் வீட்டுல தூக்கி விட்டு போட்டுருவாரோ, அச்சோ. அன்னைக்கு முதல்ல ஏற்ற குற்றவிளக்கு அதுக்கு சிம்பாலிக்க நான் இனி வரும் காலங்களில் கொடுத்து வைக்க போகிறேன் என்று. அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது எவ்வளவு ஒரு பெரிய சுமையாக ஆண்களுக்கு இருக்கின்றது தெரியுமா நடுவர் அவர்களே? இதுக்கு முன்னாடி பேசினாங்க ஆன்சி. அவங்க என்னுடைய கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்க தான், என் தம்பியோட ஒய்ஃப் தான். அவங்க அடுக்கடுக்கா அருமையா டைலாக் சொன்னாங்க. நாங்க காலையில அலாரம் வைப்போம், நாங்க சமைப்போம், துணி துவைப்போம், மடிப்போம், அதுக்கப்புறம் உட்கார்ந்து சோப்பால கூட உட்கார நேரம் இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்களா பயங்கரமா. அப்பப்போ என்ன ஒரு அடுக்கடுக்கான டைலாக் பேசுனாங்க தெரியுமா? அந்த வேலையில பட்டதாரி பணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். அடுக்கடுக்கா சொன்னாங்க. இப்படிதான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். தம்பி சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தான். கரண்டியோட வந்தாங்க ஆன்சி. என்னமா கேட்டதுமே, காலையில டிஃபன் ரெடியா இருக்குது, உங்களுக்கு புதினா சட்னி வேணுமா, தக்காளி சட்னி வேணுமா, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி எடுத்து வை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா என்னோட கிளம்பி. எனக்கு உண்மை புரியல. என்னப்பா உனக்கு எவ்வளவு ஒரு கொடுத்து வச்ச பையன், நல்ல அருமையான மனைவி, ஒரு நேரத்துல இட்லி உனக்கு 3 சட்னி, இவ்வளவு ஒரு அருமையான மனைவி, இதனையா சோகமா எடுத்து வைன்னு சொல்ற. எடுத்து வைமா வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அப்படின்னா அப்புறம் அந்த 3 சட்னியும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வைப்பா. என்னைக்கு செஞ்சாலும் அவங்களுக்கே தெரியாது, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அத விஷமா இருக்கா இல்ல உங்களோட இருப்பனா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனாலதான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன செய்ய வேற வழி இல்லை, அதை தான் சாப்பிடணும். சாப்பிடணும் ஹோட்டல்ல போய் டேஸ்டா சமைச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் அடுத்த வீட்டுல வந்து என்ன செய்யும், அக்கா போறாக்கா, அதனால என்ன சமைக்கிறேன் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இவர்களே நிலையாக ஒப்பில்லா உணவை போன்றது என்று கூறி குடும்ப சுமையை சுமப்பதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் ஆண்களே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அண்ணாச்சி உண்மையிலே கொடுத்து வச்ச ஆள் மாதிரி தெரியுது. அருமையாக தங்கள் அனுபவத்தை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அண்ணாச்சிக்கு ரொம்ப பாராட்டுவதை வாழ்க்கை சொல்ல வேண்டும். எனவே இவர்களுடைய வாதத்திற்கு பதில் கொடுக்க திருமதி அமளி புரட்டா அவர்களை நினைக்கிறேன். தலைவரே, நம் நடுவர் தந்தை அவர்களே,
அன்பிற்குரிய அவை விவாத கலைஞர்களே, நாம் பங்கு தந்தை என் திருக்குடும்ப சபையினர் ஆண்டோர் சான்றோர் மற்றும் விழா கமிட்டியார் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் சிறந்த பணிப்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசப் போகும் தலைப்பு குடும்ப பொறுப்புகளை சுமப்பதில் பெரும்பான்மை வகிப்பவர்கள் பெண்களே என பேச வந்துள்ளேன். ஆண்கள் சிலர் பணம் சம்பாதிக்கிறார்கள், நான் இல்லை என்று மறுத்து கூறவில்லை. ஆனால் அவர்கள் சம்பாதித்த பணத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி சிக்கனமாக செலவழிப்பதில் கை தேர்ந்தவர்கள் பெண்கள். குடும்ப சுமை என்பது வெறும் பணச்சுமை மட்டுமல்ல, அத்தோடு குடும்ப பணி, குடும்ப பொறுப்பு உள்ளது. இந்த குடும்ப பணியையும் குடும்ப பொறுப்புகளையும் திறம்பட செயலாற்றுபவர்கள் பெண்கள் தானே. இன்று பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஆண்களுக்கு சரிநிக சமானமாக பெண்கள் எல்லா துறைகளிலும் அவர்கள் கல்வியின் குவாலிபிகேஷன், அதாவது கல்வியின் தரத்திற்கு ஏற்ப மேல்மட்ட அலுவலர்கள் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரை அனைத்து துறைகளிலும் பணிபுரிந்து பணியமர்த்தப்பட்டு பணிபுரிந்து வருகிறார்களுக்கும் என் எதிரணி ஊழியர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை இனிதே தெரிவிக்கின்றேன். குடும்ப சுமைகளை பெரிதும் சுமப்பவர்கள் யார் என்று கேட்டால் பெண்கள் தான் என்று எதிரணியினர் சொன்னார்கள். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் பார்க்கும்போது இன்முகத்தோடு நாங்கள் தான் அத்தனை சுமையும் சுமந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் என் குடும்பத்தின் அனைத்து சுமையும் சுமக்கிறோம் என்று கூறவும் அவ்வளவு பெண்களும் முக மலர்ச்சியோடு தங்கள் காலரை தூக்கிவிட்ட வண்ணம் அமர்ந்திருந்தார்கள். அப்படி ஏமாந்து விடாமல் ஆண்களை அவர்கள் சுமப்பதில்லை. ஆனால் நம்ம ஆண்கள் சுமப்பது பெரும் சுமைதான். எப்படி சுமக்கிறார்கள் என்று ஒருமுறை பார்ப்பதற்கு நான் உபரி சென்றிருந்தேன். கடற்கரை மணலில் ஒருவர் படுத்திருந்தவரை பார்த்தபோது பின்னாடி இருந்த ஒருவர் அவரை பேர் சொல்லி அழைத்தார். ஏன் அப்படி படுத்து கிடக்க, எத்தனை நாள் போச்சு, எதுக்குல எப்படி படுத்து கிடக்கா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்பதான் நான் பார்த்தேன் அந்த மனுஷன் பாவம் போல படுத்து கிடக்கிறார். அவர் சொன்னார், மச்சான் நேரத்துதான் வந்து, ஆனா எனக்கும் என் பொண்டாட்டியும் எங்க அம்மையும் எங்க அக்காதான் ஒரே சட்டை பிடிக்காதுல, எதுக்கு சட்டை பிடிக்காதுடா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வச்சுங்க, அதுல என் பொண்டாட்டி இது எனக்குங்கா, என் ஆத்தால் எனக்குங்கா, ஒரே சண்டை. அப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது? முதல்ல நீங்க கொடுக்குற சுமைதானம்மா ஆண்களுக்கு முதல்ல வருது. அப்ப நீங்க சுமை கொடுக்காம இருந்தீங்கன்னா ஆண்கள் சுகமா இருந்திருப்பாங்க தானே. அவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்மளோட உபரி மண்டல வந்து அப்படியே அந்தோனியார்கிட்ட சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கல. அப்ப அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாரு, ஏன்னா பிரச்சனை வரும், அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது, அதை டீல் பண்ணி சமாளிக்கணும்டா. அதான் ஆம்பளை கொஞ்சம் கூலா டீல் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படியா? அதை ஃபீல் பண்ணக்கூடாது, டீல் பண்ணணும், அதை கூலா டீல் பண்ணணும். ஓகே, கூலாவும் டீல் பண்ணணும். ஆனா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ என்ன செய்யணும், கடுப்பேத்திரமுட்ட கம்மும் உசுப்பேத்திரமுட்ட கும்மும் இருந்தா தானே உன் வாழ்க்கை ஜம்முது போகும் அப்படின்னு ஆலோசனையும் சொன்னாருங்க. அப்படி ஆண்கள் அந்த மாதிரி விதத்துலதான் பழகிக்கிட்டே வராங்க. எவ்வளவு பெண்கள் புலம்பினாலும் அருமையா ஆண்கள் அமைதியா இருந்து குடும்பத்தை அருமையா வழி நடத்துறவங்க சாமி. அடுத்து நிம்மதியா வாழ மனைவி வேண்டும் என்று நினைச்சு ஒருத்தன் பொன்னாடி கட்டணும். கடைசியில் அவன் ஐயோ நிம்மதியா காணுமேன்னு தெருவழியே அலைகிறாங்க. அந்த அளவுக்கு தொல்லப்படுத்துறாங்க இந்த பெண் குடும்பத்தார்கள் பெண்களும் சேர்ந்து. சாமி உங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது கல்யாணம் ஆகாதவங்கல்ல, அதனால நீங்க கம்முதான் இருப்பீங்க. சரி, குடும்பத்துல பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்ம பெண்கள் குடும்பத்தை தான் அன்பு செய்யறாங்க, குடும்பத்துல எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. இப்போ பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சும்மா டிவி பார்த்துட்டு அப்படியே ஜாலியா இருக்காங்க. ஒரு வீட்டுல இப்படிதான் நடந்துச்சான். அப்போ அவர் தோட்டத்துல இருந்து வந்திருக்காரு. அம்மி என்ன நம்ம பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாளா, பள்ளிக்கூடத்துல இருந்து கேட்டுட்டாங்க. உடனே அவங்க ஐயோ இல்ல மாமா, அவங்க வரணும் மாமா, நேரம் ஆயிடுச்சோ, அப்ப நான் போய் கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு. சரி சாவி எடுத்தா என்று கூறிக்கொண்டு அவர் போய் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ பாசம் ஆண்கள்கிட்ட தானங்க அதிகம் இருக்கு, பெண்கள்கிட்ட இருக்கு. அந்த டிவியை பார்த்தாலும் மதிமருந்து போறாங்களே. எத்தனை பேர் டிவி பார்க்கும்போது உணர்வோட இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்துக்குவோம். அடுத்து இப்போ பெண்கள் எப்பவுமே ஒரு வீட்டுல சண்டை நடக்குதுன்னா நம்ம அந்த தெருவழியை பாஸ் பண்ணும்போது நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். பெண்கள் ஒளிதான் ரொம்ப கேட்கும்.
ஆண்கள் வெளியே எழுப்பவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் பிரச்சனை சால்வ் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி பெண்கள் அதுல அன்னை மரியாள் தான் ரொம்ப வித்தியாசமானவங்க, ரொம்ப அருமையா பொறுமையா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க பெண்கள் தான் அப்படி கிடையாது, எல்லாம் எண்ணி பாயிர பெண்கள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்றது தெரியும். அடுத்து நமக்கு குடும்பத்தை பொறுத்த மட்டும் நம்ம சூசையப்பரை நம்ம எடுத்துக்காட்ட எடுத்துக்கலாம். அந்த சூசையப்பர் வாதிகள் தான் நம்ம ஊர் ஆண்கள். ஏன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எதையும் ஏற்றுக்கிடுவாங்க. அமைதி, உழைப்பு, தியாகம் எல்லாம் எப்படி சூசையப்பருக்கு இருந்ததோ அதே போல நம்ம குடும்பத்துல உள்ள ஆண்களுக்கும் உண்டு அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். ஆனா அந்த கணவன் மாற பெரும் சுமை சுமக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கு அன்றாட கடமைகள் இருக்கு. அத அவங்களே சொல்லிட்டாங்க எதிரணியர், அதை நாம் சுகமாக நினைத்து செய்கிறோம். ஆனா அந்த சுமைய சுமக்கிறதுக்கு எல்லாமே ஆண்கள் தான். பழனியில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. அந்த ஒரு சிலருக்கு இந்த எதிரணியினருக்கு ஒரு சில ட்ரிக் தெரியாது போல. என்னன்னா இப்ப நாங்களும் என்ன செய்வோம் அப்படின்னா, எங்க வீட்டுல எங்க ஆள வீட்டுல வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடு. ஆடி பாடி வேலை செய்ய அழுப்பி இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகி இருக்காது. ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பி இருக்காது. இந்த பாட்டை கேட்ட உடனே எங்க அழுப்பு உடனே வந்துடும், ரெண்டு வேலையை செய்ய. அப்படி பழகிக்கிட்டோம் நீங்களும். சரி, இனி இங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு மேரேஜ் ப்ரொஃபைல் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மேரேஜ் ப்ரொஃபைல்ல ஆண்களுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைல் அவங்க எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. அதுல லவ் குக்கிங், லைஃப் குக்கிங், பேஷனல் குக்கிங் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்மகனை பெண்களாகிய இளம் பெண்களாகிய நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மருமகளை தேர்ந்தெடுத்துக் கொடுங்கள் மாமியார்களே, அப்பொழுது உங்கள் பிள்ளை நலமாக இருப்பாள் அப்படின்னு ஒரு ஆலோசனை. அடுத்து இன்னும் பெண் பார்க்கும் படலத்துக்கு போகும்போது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு டூர் போயிட்டு ஒரு ராத்திரி அந்த வீட்டுக்கு விசிட்டிங் பிளேஸ்க்கு போறோம். அப்ப அங்க போகும்போது அங்க முதல்ல ஹால்ல அந்த டீச்சர் அவங்க ரெண்டு பிள்ளைகளும் இருந்தாங்க. அப்புறம் அந்த வீட்டுல பார்த்தேன், ஆளை காணுமே, சார காணுமே அப்படின்னு யோசித்தேன். கொஞ்ச நேரத்துல அந்த கிச்சன் பக்கம் நல்ல சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேட்டுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆண்மகன் தான் பாத்திரத்தை கழுவி வச்சு நீட்ட ஒரு டவல் வச்சு தொடச்சு வச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்ககிட்ட புறையாடும் போதுதான் தெரிஞ்சிச்சு அவர் ஒரு எக்ஸமினர். அப்ப எக்ஸமினர் இருந்தா அந்த வாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தேடிப்படத்துல இந்த ஒரு வாய்ப்பையும் வச்சுக்கோங்க. கோவிச்சிடாதீங்கப்பா, கேட்டுக்கங்க. இப்படி படம் பார்த்து நல்ல ஒரு சுமையை சுமக்கிறவங்க ஆண்கள் தான், அந்த சுமையை கொடுக்கிறது பெண்கள் தான் என்று கூறி எனக்கு வாய்ப்பு திரையடைகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். தீர்ப்பு கடினமான ஒன்று. இருப்பினும் கருத்தை சொல்ல நான் வருகின்றேன். அண்மையில் கரூரில் ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அதில் தங்கள் இன்னுயிரை இழந்தவர்களுக்கு நம்முடைய அனுதாபத்தையும் ஜபத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அங்கே நாம் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு கணவன் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தியை கேட்டு அவன் சொன்ன கருத்து, இனி நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த கருத்து உடனே அந்த தகப்பனுடைய வாயிலிருந்து வருகின்றது. தாயின் வாயிலிருந்தும் அதே கருத்து தான் வருகின்றது. இனி வாழ்ந்து என்ன பயன்? என் பிள்ளை இறந்து போச்சு. சில மாதங்களுக்கு முன் ஒரு ரயில் கேட்ட ட்ராக், அந்த ட்ராக்ல உள்ள கேட்ட மூடல. ஸ்கூலுக்கு படிக்க போன பிள்ளைகள் ட்ரெயின் அந்த பஸ் அடிச்சு வீசிட்டு, அதுல ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரு பையனும் ஒரே பெண் குழந்தை, அது ஆக 2 பேரும் ஒரே குடும்பத்தில் இறந்து விட்டார்கள். தாய்ந்தவர்கள் சொன்னது என்ன? இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை? ஆகவே வாழ்க்கை குழந்தைகளை இணைத்துக் கொண்டே செல்லுகிறது. குடும்பம்
என்பது குழந்தைகளையும் இணைத்துக் கொண்டே செல்ல வேண்டிய ஒன்று. இப்போ ஒரு செய்தி பரவலா வந்துட்டு இருக்கு, ஜென்சி அப்படின்னு சொல்லி. ஜென்சின்னு ஒரு செய்தி பரவலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் 15, 16 இருந்து 10 இருந்து தொடங்கலாம். அந்த 20 வயதுக்கு உட்பட்ட நம்முடைய குழந்தைகள் சமுதாயத்தை, குடும்பத்தை, நாம் வாழும் இடத்தை நிர்ணயிப்பதில் இவர்களுடைய பங்கு பெரிதாக இருக்கின்றது. ஆகவே குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய குடும்பத்தை வளர்ச்சி, குடும்பத்தின் வளர்ச்சியை, நாட்டின் முன்னேற்றத்தை, சமுதாயத்தின் எழுச்சியை உருவாக்குவதில் குழந்தைகளுடைய பங்கு மிக பெரிதாக இருக்கின்றது. குழந்தைகள் இழந்துவிட்டவுடன் பெற்றோர், தாய் தந்தையர் இருவருமே இனி எனக்கு இந்த வாழ்க்கை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நம்முடைய குழந்தைகள் தான் தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய சொத்து.